பள்ளிக்கூடம் சென்ற 12ஆம் வகுப்பு மாணவி ஒருதலை காதல் பிரச்சனையால் பின்னங்கழுத்தில் பயங்கரமான கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டார். அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சேரன்கோட்டை பகுதியை சேர்ந்தவர் தாங்க மாரியப்பன் கவிதா தம்பதி. அந்த தம்பதிக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 பொண்ணுங்க. 2 பொண்ணில் வந்து பார்த்திங்கன்னா மூத்த பொண்ணு பேர் வந்து ஷாலினி தாங்க வந்து பார்த்திங்கன்னா 12வது படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கு போயிட்டுருக்குறாங்க. பள்ளிக்கு போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதே பகுதியை சேர்ந்த குப்புசாமி முத்துமாரி தம்பதியோட மகன் வந்து பார்த்திங்கன்னா முனிராஜ் அப்படின்றவன் தாங்க அந்த மாணவியை வந்து பார்த்திங்கன்னா கொலை செஞ்சுருக்கிறான். முனிராஜுங்கிறவன் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஷாலினிகிட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் உன்னை காதலிக்கிறேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன், நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து லவ் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உன் பேரை நான் நெஞ்சில் பச்சை குத்திட்டேன், நீயும் என்னை காதலிக்கணும், நீ காதலிக்கலாம் எனக்கு அசிங்கமாக போயிடும், என் நண்பர்கள் முன்னாடிலாம் என்னால் தனல் நிமிந்து நடக்க முடியாதுன்னு தொடர்ந்து லவ் டார்ச்சராக பண்ணிகிட்டு இருக்கிறான். இந்த விஷயத்தை பற்றி ஷாலினி ஏற்கனவே அவங்க அப்பா அம்மாட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த முனிராஜோட வீட்டுக்கு போய் வந்து அவங்க அப்பா அம்மாட்டே சொல்லி உங்கள் பையனை கண்டிச்சு வைங்க, இல்லைன்னா நாங்கள் காவல்துறையில் போய் புகார் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கே போய் சண்டை போட்டு வந்திருக்கிறாங்க. முனிராஜ் அப்படிங்கிறவன் வந்து பார்த்திங்கன்னா வயசு 21 தாங்க ஆகுது. அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மீன்பிடி தொழில் செஞ்சுட்டு தாங்க இருக்கிறான். அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு ஒழுக்கமானவன் அப்படின்னு அவனுக்கு கிடையாது. ஏன்னா காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவன் தண்ணி அடிச்சுக்கிட்டு கஞ்சா போதை போட்டுட்டு திரிகிற ஆள் தான். இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து அவன்கிட்ட பேசக்கூட தயங்குறாங்க. நான்லாம் பேசக்கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து தொடர்ந்து விடாமல் வற்புறுத்திட்டே வந்திருக்கிறான். இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு எப்பயும் போல் ஸ்கூலுக்கு போகிறாங்க. இந்த பொண்ணோட வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோமீட்டர் தூரம் தாங்க இருக்குது. அங்கே வந்து இந்த முனிராஜ் வந்து எப்பயும் போல் இந்த பொண்ணுக்கிட்ட நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்னை லவ் பண்ணு, நீ இல்லைன்னா நான் செத்துருவேன், நீ என்னை லவ் பண்ணி தான் ஆகணும், உன் பேர் நெஞ்செல்லாம் பச்சை குத்திட்டேன், நீ என்னை லவ் பண்ணலைன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப அசிங்கமாக போயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா லவ் பண்ணி தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிக்கிறான். நான்லாம் லவ் பண்ணல, எனக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு நிறைய முறை எடுத்து சொல்லி அதே மாதிரி தான் அந்த சம்பவம் நடக்கிற அன்றைக்கே எடுத்து சொல்லிக்கிறேன். இதனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த முனிராஜுங்கிறவன் கோபத்தோட விரக்திக்கே போயிடுறான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த முனிராஜுங்கிற வந்து நார்மல் நிலைமையில் இல்லைங்க, சரக்கு போதையிலையும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சா போதையிலையும் இருந்திருக்கிறான். அவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு சொன்னதை கேட்டு தான் மறைச்சி வச்சிருந்த கத்தி எடுத்து அந்த பொண்ணை கொடூரமாக பின்னங்கலத்திலே குத்திருக்கிறாங்க. பின்னங்கலத்தில் குத்திட்டு கண்ணுக்கு கீழே குத்திருக்கிறான், வயிற்றுக்கு கீழே குத்திருக்கான். 3 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குத்தி அந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா கொலை பண்ணியிருக்கிறான். சக தோழிங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயந்து அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிருக்கிறாங்க. உறைஞ்சி போயிட்டு அவங்க வீட்டுக்கு போய் வந்து பார்த்திங்கன்னா தகவல் சொல்கிறாங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்கலாம் அந்த பையனை பிடிக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க. அவன் எஸ்கேப் ஆயிடுறான். இந்த தகவல் கேட்டு போலீஸும் வந்து பார்த்திங்கன்னா விரைஞ்சு வந்து அந்த முனிராஜுங்கிறவனை வந்து பார்த்திங்கன்னா கைது செஞ்சு போலீஸ் ஸ்டேஷனில் வைக்கிறாங்க. இவங்க பெற்றோர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசு மருத்துவமனையில் வந்து அந்த பொண்ணு பார்க்க போகிறாங்க. அந்த பொண்ணு சம்பவ இடத்துல துடிச்சு இறந்து போயிருதுங்க. கேட்டால் அவங்க சொந்தக்காரங்க பெற்றோர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆத்திரம் அடைஞ்சு அவங்க போலீஸ் கைது செய்யப்பட்டான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷனையே வந்து பார்த்திங்கன்னா முற்றுகையிடுறாங்க. அவனை என்கிட்ட விடுங்க, நாங்கள் கொன்னாதான் எங்களுடைய ஆத்திரம் தீரும், அவனை கொலை பண்ணி தான் ஆகணும், எங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா தள்ளுமுள்ளி ஏற்படுத்துது. போலீஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி சமாதானப்படுத்தி விடுறாங்க. அப்போ கூட அந்த கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா சமாதானம் ஆகலை. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவனை என்கிட்ட விடுங்க, அவனை கொன்னாதான் என் ஆத்திரமே அடங்கும், நாங்கள் எவ்வளவோ தூரம் சொன்னோம், என் பொண்ணுக்கு படிப்பு தாண்டா முக்கியம், இந்த காதல்லாம் வேணாண்டா அப்படின்னு சொல்லி வீட்டிலலாம் போய் சொல்லிட்டு வந்தோம், இப்படி கேட்காம இந்த மாதிரி என் பிள்ளைய ஆசாசியாக வளர்த்த என் பிள்ளைய இப்படி கொன்னுட்டானே படுபாவே, என் பொண்ணு எப்படி துடிச்சு இறந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா கதறி அழுகுறாங்க. இந்த சம்பவத்துக்கு முக்கிய மெயின் காரணம் என்ன அப்படின்னா இந்த முனிராஜ் அப்படிங்கிறவனோட ஒருதலை காதல் தாங்க. இவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷாலினிக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து லவ் டார்ச்சலாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஒன் சைடாக நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பல மாதங்களாக இது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி கண்டிச்சு வைக்கிறாங்க. அவங்களும் கண்டிக்கிறாங்க, இவங்களும் கண்டிச்சு வைக்கிறாங்க. அப்போ கூட அவன் வந்து பார்த்திங்கன்னா திருந்தாமல் நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன் பேரை வந்து நான் என் நெஞ்சில் பச்சை குத்திக்கிட்டேன், நீ என்னை லவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒருதலை காதலில் தெரிஞ்சிருக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு முழுக்க காரணம் அவங்க ஒருதலை காதல் இருந்ததும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை கொடூரமாக கொலை பண்ணதுக்கான தலைக்கேறிய போதை தாங்க. இந்த கொலையை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி கொடூரமாக கொலை பண்ணவனை என்கவுண்டர் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த மாதிரி கொடூரமாக கொலை செஞ்ச முனிராஜுக்கு என்ன தண்டனை கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள்.